ஒரு குடிகாரப்ப, உன் மக ஒரு ஊதாரி கழுத, அவளுக்கு அமெரிக்க மாப்பிள்ள கேக்குதா? குடிகாரன் பேச்சு பொழுது பிடிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு எங்க புத்திய செருப்பால் அடிக்கணையா. இந்த அறிவு கட்டவன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு நாம நல்லா அவமானப்பட்டாச்சு. வாசுதேவன் பேச்சு கேட்டு வந்தோம்ல, சிவனாண்டி முன்னால கொஞ்ச நெஞ்ச இருந்த மானம் மரியாதை எல்லாமே போச்சு. யோ ஒண்ணு பண்ணியா, நீயும் உன் பொண்ணு விஷத்தை குடிச்சு சாவியா? சாவுகையா? நீங்க எதுக்கே உயிரோட இருக்கீங்க? மாலதி, அப்பா என்ன பாச்சு? ஏய், எல்லா அப்பனும் தான் பொண்ணுங்க நல்லா இருக்குதான்னு நினைப்பாங்க. ஆனா நான் உங்க அப்பன், நீ செத்து போன்னு நினைக்கடி. இந்த அடிவசம் போதுண்டி, போதும். உன்னால அவமானப்பட்டதெல்லாம் போதும். போ. கத்துன்னு கையில புடிச்சுக்கிட்டு லஞ்சா கொக்கா மக்கா லயன்ல லயா வராடா டார்லிங். நான் என்ன பண்றது? சாரி டார்லிங். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. லப்பு 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 லப்பு. தொல்லையா இருக்கு டார்லிங். இங்க பாருடா, பிறரோட உட்காந்து சரக்கு போட்டா இவன் டென்ஷன் படுத்துற, பிறரே இல்லாம சரக்க போட்டோம்னா இவன் டென்ஷன் படுத்துறா. பஞ்சாமிரதம் சாப்பிடுறவன் ஒருத்தன், விரல் சூம்புறவன் ஒருத்தனா? சொல்லலையா? யோ ஏன் சரக்கு அஷ்டியா அல்ப? என்ன நண்பா? போயாங். சாரிலையா, சொல்லலையா. கருப்பு, ரிஷி எங்க? யாரு நம்மால? அவன் பாதி மலை ஏறி இருப்பேன். நான் தண்ணி அடிக்கிற மூட்ல இருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ கருப்பு, என் நிலைமை புரியாம பேசாத. ஐயா, நீ இவளை கெஞ்சி கேட்கறதுனால நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பங்களா கூட்டு போனல, அங்கேதான் இருக்கேன். ஆனா நீ அங்க போறதுக்குள்ள அவன் தரிசனத்தை முடிச்சுட்டு மலை இறங்கிருவேன். பாயில்லையா? ஏம்மா என்ன தனியா விட்டுட்டு போன? எனக்கு யாருமே இல்லம்மா. என் பிறந்த நாள் அதுமா தனி மரமா நான் இங்க இருக்கேன். என்ன ஏமா பெத்த? இந்த கொடுமையை பார்க்கவா என்ன பெத்து போட்ட? என்ன ஏமா பெத்த? என்ன பெத்து இந்த நரகத்துல ஏன் போட்ட? இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமா? செத்து போயிருக்கலாம். நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்ன ரிஷி, இந்த நல்ல நாள் அதுமா குழந்தை மாதிரி? இல்ல பிரியா, எனக்கு யாருமே இல்ல பிரியா. நான் ஒரு அனாதை. நானே ஆல்ரெடி என் பர்த்டே அதுமா நொந்து போயிருக்கேன். நீ என்னடா அது பத்தாதுன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ற? போ பிரியா. சொல்லுடா, அவ பிறந்த தேதியை சொல்லு. சொல்லு, அவ பிறந்த மாசத்தை சொல்லு. சொல்லுடா, அவ பிறந்த வருஷத்தை சொல்லுடா. நான் ஒரு பொண்ணு கட்ட அப்பா இருந்தும் இல்லாத மாதிரிதான். அம்மா இல்ல, அம்மா இருந்தா நான் பிள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பா. என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட அப்படியே சொல்லுடா. சொல்லு, அம்மா இருந்திருந்தா நான் புள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பா, எப்படி எல்லாம் கட்டி அடைச்சிருப்பா, உமா அம்மான்னு முத்தம் கொடுத்திருப்பா. எனக்கு தாய் இல்ல, அந்த தாயோட அன்பு சுகத்தை ஒரு நாள் நான் அனுபவிச்சது இல்லன்னு அப்படி அவகிட்ட சொல்லுடா. பாவி சொல்லுடா. நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. உலகத்துல சிறந்த விஷயம் தாய்மைதான். அந்த தாய்மையை காரணம் காட்டி என்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டியடா பாவி. பிரியா, பிரியா, பிரியா. அவகிட்ட என்னடா பார்வை? என்கிட்ட பேசுடா. நான் என்னடா அவனுக்கு துரோகம் பண்ணேன்? சொல்லுடா, சொல்லு. நிறுத்து. பார், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி. என்னவா புலம்புறா? ஏய், ஒன்ன மாதிரி ஒருத்தி தாண்டி 3 வருஷமா என்ன உயிருக்குறியா காதலிச்சா. ஏன் மனசார நேசிச்சா. 4வது வருஷம் என்ன விட ஒரு நல்ல பணக்காரனை பார்த்த உடனே எனக்கு காட்டி விட்டா டாட்டா. நான் என்னடி பண்றது? அதனாலதான் இந்த பாவப்பட்ட காரியத்தை புண்ணிய காரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லயா, நான் செஞ்ச தப்பா? சொல்லு, நான் செஞ்ச தப்பா? அதுக்காக எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இந்த மாதிரி தான் நடந்துக்குவியா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. உன்னை லவ் பண்ணவனை விட்டுட்டு துட்டு என்கிட்ட இருந்ததால தானே என்கிட்ட வந்த. ரிஷி, என் காதலை கேவலப்படுத்தாத. உன் மேல நான் வச்சிருக்கிற உண்மையான காதல்னாலதான் என்னையும் நான் கொடுத்தேன்.
என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத ப்ளீஸ். ஏய் அத பத்தில எனக்கு கவலை இல்ல. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஃபாரின் போயிட்டே இருப்பேன். ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாய். ஏய் எல்லா அப்பனும் தான் பொண்ணுங்க நல்லா இருக்குதான்னு நினைப்பாங்க. ஆனா நான் உங்க அப்பன் நீ செத்து போன்னு நினைக்கடி. இந்தாடி வசம் போதுண்டி போதும். உன்னால அவமானப்பட்டதெல்லாம் போதும். போ செத்து போ. டாக்டர் என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? Now she is out of danger. இப்ப நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாரும் உள்ள போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஐயோ ஏமா ஏமா லயா நீ பொழைச்சிட்டியாமா? கடவுளுக்கு ரொம்ப நன்றிமா. ஏமா ஏமா லயா ஏமா ஏமா எப்படிமா இருக்கு? ஏமா அப்பா நான் வினோத் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுமா பேசு. வாமா போலாம். என்ன மன்னிச்சிருங்க வினோத். உங்க உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கல, உதாசீனப்படுத்திட்டேன். நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பாம அந்த பொறுக்கையை நம்பி காதலிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க வினோத். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. லயா ப்ளீஸ் அழாத. ஸ்டில் ஐ லவ் யூ. நான் உன்னை கண்காணாம காப்பாத்துவேன். அது முடியாது வினோத். அந்த பொறுக்கையை நம்பி இப்போ நான் என் கற்பை இழந்துட்டேன். நீங்க வேணா பெருந்தன்மையை என்னை ஏத்துக்கலாம், ஆனா அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. நீங்க தயவு பண்ணி என்னையே நினைச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காம வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நீங்க நல்லா இருக்கணும். அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற உண்மையான காதலுக்கு மரியாதை. ப்ளீஸ் வினோத், செய்வீங்களா? பாம்பா பாருமா, நான் பெத்தைய ஒரே ராஜா.
எப்படி இருக்கான்னு பாருமா. ஆண்டவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாப்பா. ஐயோ, உயிர் இருந்தும் நடப்பிடமா அலையிறாமா. ஏன் அவனை தின அரிச்சு திட்டுக்கிட்டு இருக்குமா. நான் என்னமா பண்ணுவேன்? என் ஒரே ராஜாவுக்கு ஏற்பட்ட கதியை பாருமா. படுத்துக்க ராஜா, படுத்துக்க ராஜா. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தப்பு செய்தவன் தண்டனைக்குள்ளாவான். இது இந்த லயா ரிஷிக்கு மட்டுமல்ல, தப்பு செய்யும் அனைவருக்கும் பொருந்தும்.